வணக்கம், வெல்கம் டு ஒரு ஸ்டோர் தமிழ். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஃபேமிலி யூஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ உங்களுக்கு இருக்கிற ரெண்டு பெட்டரான சாய்ஸ். ஒன்று நம்ம யமாவோட ஃபெசினோ 125, இன்னொன்று நம்ம சுசுகியோட ஆக்சஸ் 125 ஆமாங்க. இந்த ரெண்டு ஸ்கூட்டருமே இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ஃபேமிலி யூஸுக்கு யூட்டிலிட்டி பண்ணுற மாதிரி நல்ல ப்ராக்டிக்கலான வெஹிக்கிள்ஸாக உங்களுக்கு இந்த ரெண்டு ஸ்கூட்டர்ஸையும் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த ரெண்டு ஸ்கூட்டரில் எந்த ஒரு ஸ்கூட்டர் உங்களுக்கு பெஸ்ட்டான ஸ்கூட்டர் தெரிஞ்சுக்கணுன்றப்ப அதுக்கு நீங்கள் இந்த ரெண்டு வெஹிக்கிளையும் கம்பேரிசன் பண்ணி தான் பார்க்கணும். அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த யமஹா ஃபெசினோ 125 விசஸ் சுசுகி ஆக்சஸ் 125ன்ற மாதிரி ஒரு டீட்டெயில்டான ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ பார்ப்போம். பார் மெடிச்சு அந்த கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட்ஸ் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் கம்ஃபர்டான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பசங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த ரெண்டு வெஹிக்கிளோட டிசைன் கம்பேரிசன். நமக்கு டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம யமாவோட ஃபெசினோ 125 இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே செம ஒரு கிளாசிக்லேயே அந்த ஒரு ஃபேன்சி ஸ்டைலிங்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்படியே ஒரு மாதிரி செம கர்வியாக டிசைன் பார்க்கறதுக்கே நல்ல ஒரு எலகண்ட்டான ஒரு ஸ்டைலிங்கில் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இதில் கொடுத்துருக்க அந்த ஒரு ஏகப்பட்ட கலர் ஸ்கீம்ஸ் இந்த வண்டியோட டிசைனே இன்னுமே ஒரு பெட்டரான ரேஞ்சில் வச்சுக்கிட்டு இருக்குதுன்னே சொல்லலாம். அதுக்கடுத்த விஷயம் நம்ம சுசுகியோட ஆக்சஸ் 125 வந்து இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் அந்த ஒரு ஃபேமிலி டச்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு பாக்ஸி ஸ்டைல் ஒரு டிசைன் டோன். எனக்கு கேட்டிங்கன்னா இந்த சுசுகி ஆக்சஸோட டிசைன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லோரும் லைக் பண்ணாலும் அது வந்து எல்லாருக்கும் மோஸ்ட்லி பிடிக்கும். பட் ஆனால் நம்ம யமஹா ஃபெசினோ பார்த்தோம்னா அது வந்து ஒரு சில பேருக்கு இந்த டிசைன் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காமலும் இருக்கலாம். அது எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணி வைங்க. உங்களுக்கு இந்த ரெண்டு வெஹிக்கிளோட டிசைனில் எது பிடிச்சிருக்குன்றத. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளோட அந்த ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டி அண்ட் ஃபுட்போர்டு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். சீட்டிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு யமஹா ஃபெசினோலையும் சரி சுசுகி ஆக்சஸ்லையும் சரி ரெண்டுத்துலையும் நல்ல ஒரு பெரிய நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டிங் செட்டப்பே கொடுக்குறாங்க. அதனால் சீட்டிங் விஷயத்தில் ரெண்டு பேர்லையுமே குறை கிடையாதுப்பா. ஆமாங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஃபுட்போர்ட் மாதிரி விஷயங்கள் பார்க்கணுன்னா வச்சிங்களா, அந்த இடத்துல நிச்சயமாக நம்ம சுசுகி ஆக்சஸ் 125 ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதில் வந்து நல்ல ஒரு ஸ்பேசியஸ் அண்ட் நல்ல ஒரு ஃப்ளாட்டரான ஒரு ஃபுட்போர்ட் கொடுக்குறாங்க. பட் நம்ம யமஹா ஃபெசினோ 125ன்னு பார்த்தோம்னா வச்சிங்களேன், இதில் வந்து அந்த ஒரு ஃபுட்போர்டு ஓரளவுக்கு ஸ்பேசியஸாக தான் இருக்கும். பட் பின்னாடி வர அப்படியே கொஞ்சம் ரைஸ்டாக வருதுன்றது வந்து அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு திங்காக இருக்காது நம்ம அதில் மேனேஜ் பண்ணுறதுக்கு. அல்லாமல் ஃபுட்போர்டில் ஏதாவது கொஞ்சம் பொருள் வச்சு கேரி பண்ணணும், ஒரு சிலிண்டர் வைக்கணும், அது மாதிரி விஷயங்கள் கூட உங்களுக்கு சுசுகி ஆக்சஸ் 125ல ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம். பட் ஆனால் நம்ம யமஹா ஃபெசினோலன்னு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு அந்த ஃபுட்போர்டில் ஸ்பேஸ் கிடையாது. அதெல்லாம் அப்படியே ஃபுட்போர்டுக்கு மேலே டேஷ்லன்னு பார்த்தோம்னா நம்ம யமஹா ஃபெசினோவில் உங்களுக்கு அந்த ஒரு க்ளவுட் பாக்ஸ் அது மாதிரி எந்த விஷயங்களுமே கிடையாது. அப்படியே ப்ளைனாக தான் இருக்கும். பட் நம்ம சுசுகியோட ஆக்சஸ் 125ன்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு சின்ன க்ளவுட் பாக்ஸ் கொடுப்பாங்க. அதில் மொபைல் ஃபோன் வைக்கிறது இல்லை ஏதாவது சின்ன சின்ன திங்ஸ் வைக்கிறதுன்றது மாதிரி அதுவுமே கூட இன்னும் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயமா இருக்குது. ஓவரால் ஃபுட்போர்டு அண்ட் டேஷ்போர்டு விஷயத்தில் நம்ம சுசுகி ஆக்சஸ் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரேஞ்சிலே இருக்குது. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், நம்ம ஃபெசினோ 125ன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன் அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 21 லிட்டர்ஸ் ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இட்ஸ் ஓகே, நல்ல ஒரு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் தான், நல்ல ஸ்பேசியஸாகவுமே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம சுசுகி ஆக்சஸ்லையும் சேம் அதே ஒரு 21 லிட்டர்ஸ் தான். ரெண்டு பேர்லேயும் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் ஒரே குவான்டிட்டியில் தான் இருக்குது. பட் ஆனால் இந்த ஒரு இடத்துல நான் பேச விருப்பப்படுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஃபில்லிங் கேப்பு. நம்ம யமஹா ஃபெசினோவில் ஸ்டில் நவ் உங்களுக்கு இன்னும் சீட்டை திறந்து அதுக்குள்ளே பெட்ரோல் போடுற மாதிரி அந்த ஒரு மெத்தடை தான் வச்சுருக்காங்க. பட் நம்ம சுசுகி ஆக்சஸ் 125ல உங்களுக்கு அட்வான்ஸாக போயிட்டு எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் கேப் கொடுக்காங்க. நீங்கள் பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாகவே ஃபில் பண்ணிக்கலான்றப்ப இதையும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து தான் எடுக்கணும். ஓவரால் டிசைன் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டோனில் இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம சுசுகியோட ஆக்சஸ் 125 தான். லுக்ஸ் விஷயத்தில் பெட்டராக இருக்கிறவங்கன்னு பார்த்தோம்னா நம்ம யமஹா ஃபெசினோன்னு சொல்லலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளோட ஃபீச்சர் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம யமஹா ஃபெசினோவோட அந்த ஒரு லைட்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். லைட்டிங் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு ஃபுல் எல்இடி செட்டப் ஃப்ரண்ட்டில் மெயின் ஹெட் லைட்டும் பின்னாடி ரியல் லைட்டும் எல்இடி கொடுக்குறாங்க. இண்டிகேட்டர்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்வலாக ஹாலஜன் தான் வருது. லைட்டிங்கோட பிரைட்னஸ் இட்ஸ் ஓகேன்ற மாதிரி ரேஞ்சில் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோட அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவுக்கும் ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுக்குறாங்க. அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க. ஓவர் ஃபீச்சர்ஸ் இல்லைனாலும் அந்த வெஹிக்கிளுக்கு போதுமான ரேஞ்சான ஃபீச்சர்ஸ் இருக்குது அந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட. நெக்ஸ்ட் நம்ம சுசுகியோட ஆக்சஸ் 125 பொறுத்தளவுக்கு இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மெயின் ஹெட் லைட் வந்து உங்களுக்கு எல்இடி கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து ரியர் லைட் அண்ட் இண்டிகேட்டர்ஸ்லாம் ஆலஜன் தான். பட் ஃப்ரண்ட்டில் மெயின் ஹெட் எல்இடி கொடுத்துருக்காங்க. அதோட பிரைட்னஸும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குன்றப்ப அந்த ஒரு லைட்டிங் விஷயத்தில் ரெண்டு பேரும் ஓகே. அதுக்கடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆப்ஷன் உண்டு. அதுலேயும் அதில் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷன்ற மாதிரி இன்னும்
இன்னும் ஒரு சில பெட்டரான ஃபீச்சர்ஸே கிடைக்குது. அப்படின்றப்போ ஃபீச்சர் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நம்ம Yamaha Ray விட நம்ம சுசுகி ஆக்சஸ் ஒன் ஸ்டெப் பெட்டராக இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் இந்த ரெண்டு வெஹிக்கிளோட இன்ஜின் கம்பேரிசனை பார்ப்போம். ஆமாங்க, இன்ஜின் வைஸ் பொறுத்தலைக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த Yamaha Fesino 125 பார்த்துருவோம். நம்ம Yamaha Fesino 125 யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின். அது இல்லாமல் இந்த ஒரு இன்ஜினோட இன்னொரு ஹைலைட்டரான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ண ஒரு இன்ஜின். இந்த ஒரு ஹைப்ரிட் சிஸ்டம் மூலமாக இந்த வெஹிக்கிளில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அது என்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தலைக்கு 8.4 bhp ஆஃப் பவர் சிம், 10.3 Nm ஆஃப் டார்க் படுத்து டாப் ஸ்பீட் பொறுத்தலைக்கு அரௌண்ட் ஒரு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்தலைக்கு அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 49 km வரைக்கும் சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு எப்படியும் அரௌண்ட் ஒரு 50+, 60+லாம் ஒரு சில பேருக்கு தரதா சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தோம்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு மைல்டு ஹைப்ரிட். அதுதாங்க அந்த ஒரு மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒரு விஷயம் உங்களுடைய வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சின்றதை வேறு லெவலில் இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு சில இந்த Yamaha ஈவெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு மைலேஜ் ஈவெண்ட்டுன்ற மாதிரி. அந்த ஈவெண்ட்லாம் இந்த வெஹிக்கிள் வந்து லிட்டருக்கு 90, 80 அதை மாதிரி ரேஞ்சுக்கிட்டலாம் மைலேஜ் தந்திருக்கு. பட் நான் அந்த மைலேஜ் வந்து ப்ராமிசிங்கான ஒரு மைலேஜ் கிடையாது, எல்லாருக்கும் தரும்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக ஓட்டியிருப்பாங்க, ரோடை கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம டே டு டே கம்யூட்டில் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது. அதை மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ரைடில் இந்த வெஹிக்கிள் எப்படியும் ஒரு 45லேருந்து ஒரு 50 km+ கூட தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றப்ப ஸ்கூட்டர் பொறுத்தளவுக்கு என்னை பொறுத்தளவுக்கு 50 தந்தாலே ஒரு சூப்பரான மைலேஜ், இது 50+ஏ தருன்றப்ப அதுவுமே ஒரு சூப்பரான விஷயம் தாங்க. ஆமாங்க, சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சுசுகியோட ஆக்சஸ் 125 பொறுத்தளவுக்கு இதுலேயுமே உங்களுக்கு ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் தான் யூஸ் பண்ணிக்காங்க. இன்ஜினுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.6 bhp ஆஃப் பவர் சிம், அதுக்கடுத்து 10 Nm ஆஃப் டார்க் படுத்து பவர் விஷயத்தில் ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான், ரெண்டு பேர்லையும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் இன்னும் நம்ம Yamaha Fesino அந்த ஒரு ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்கிறதுனால அந்த ஒரு இனிஷியல் ஆக்சிலேஷனில் அவங்க கொஞ்சம் பெட்டராக பண்ணலான்ற மாதிரி என்னுடைய தாட் இருக்குது. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு இதுவுமே 90 km/h கிட்ட தான் வருது. அப்படின்றப்ப டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸில் ரெண்டு பேரும் சிமிலராக தான் இருக்காங்க. இன்ஜின் விஷயத்தில் பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேரும் ஒரு ஈக்குவலான ரேஞ்சிலையும் சொல்லலாம். அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 47 km வரைக்கும் சொல்கிறாங்க. என்னதான் இந்த வெஹிக்கிளோட இன்ஜினில் அந்த ஒரு ஹைப்ரிட் அது மாதிரி ஒரு சில சிஸ்டங்கள் இல்லைனாலும் இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு மைலேஜுன்றது ரொம்பவே ஒரு சூப்பரான ரேஞ்சில் இருக்கும். இந்த வெஹிக்கிள் நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 45 to 50 km கிட்ட வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்றப்போ மைலேஜில் இவரும் ஓகே தான். பட் என்னதான் இருந்தாலும் மைலேஜில் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்ச் யாருன்னு பார்த்தோன்னா நிச்சயமாக Yamaha Fesino 125 தான். இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் பற்றி சொல்லணும்னா ரொம்பவும் கம்மியாக இருக்காது, ரொம்பவும் அதிகமாக இருக்காது. அந்த ஒரு 125cc செக்மெண்ட்டுக்கு ஓகேயான ஒரு மைலேஜை இந்த ஒரு வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னே சொல்லலாம். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டுன்றதும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். செம ஒரு ரிஃபைன் அண்ட் ஸ்மூத்தாக ரன் ஆகக்கூடிய ஒரு இன்ஜினாக இருக்கும். நம்ம Yamaha Fesino சும்மாலாம் சொல்லக்கூடாது, அதுவுமே செம ஒரு ரிஃபைன்ட் அண்ட் நல்ல ஸ்மூத்தாக ரன் ஆகக்கூடிய ஒரு இன்ஜின் தான். சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ரெண்டுலேயும் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ஆர்டர்ன்ற ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. நம்ம Yamaha Fesinoன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், அதில் வந்து உங்களுக்கு ஐபிஎஸ்ஸோ அது மாதிரி கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் தான். இதுலேயும் சேம் உங்களுக்கு கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் தான். பிரேக்கிங், பைட்டு, ஸ்டாப்பிங் அது மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் சிமிலர் தான். பட் இருந்தாலும் அந்த ஒரு பைட்டில் எனக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆன ஒரு வெஹிக்கிள் வந்து நம்ம சுசுகியோட ஆக்சஸ் 125 பிரேக்கிங் வந்து நம்ம Yamahaவோட எனக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுது. அந்த ஒரு விஷயம் தாங்க. அது இல்லாமல் சுசுகி ஆக்சஸில் எனக்கு இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், அதோடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஆமாங்க, அதோடைய அந்த ஒரு பில்ட் குவாலிட்டி செம்ம சூப்பராக இருக்கும். ஸ்விட்ச் குவாலிட்டியும் அவ்வளோ சாலிடாக ஃபீல் ஆகும். பட் நம்ம Yamaha Fesinoவில் இருக்கிறதுலே ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டே அந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டி அண்ட் ஸ்விட்ச் கியர்ஸ் குவாலிட்டி. ஸ்விட்ச் கியர்ஸ்லாம் சொல்லப்போனால் கொஞ்சம் கேவலமாகவே இருக்கும். அந்த ஸ்விட்ச் கியர்ஸ் குவாலிட்டி வண்டி புதுசுலேயே அந்த ஸ்விட்ச் கியர்ஸ் ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஸ்டக் ஆகிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அந்த ஒரு ஸ்விட்ச் கியர்ஸ் குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் டம்மி, மற்றபடி வண்டி ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிள். பட் நம்ம சுசுகி ஆக்சஸில் அதுவுமே சூப்பராக இருக்குது. சரி, ஓகே, அதுக்கடுத்து நம்மளுக்கு வெயிட் டைமென்ஷன்ஸ் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு வெயிட் பொறுத்தளவுக்கு நம்ம Yamaha Fesino 99 kgs தான். நல்ல ஒரு லைட் வெயிட்டான மாடல். ஹேண்டலிங்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஹேண்டலிங்கில் டஃப்னு சொல்ல முடியல இதெல்லாம். அதுக்கடுத்து சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 780 mmன்றது ஓரளவுக்கு ஒரு அஃபோர்டபுளான ரேஞ்சு தான். ஷார்ட் ரைடர்ஸுக்கு கேப்பபிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம சுசுகியோட ஆக்சஸ் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு டோட்டல் வெயிட் 103 kg. நம்ம Yamaha Fesino விட அதிகம். பட் இது ஹை வெயிட்னுலாம் சொல்ல முடியாது, இதுவுமே ஈஸி டு ஹேண்டில் தான். அதுக்கடுத்து சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 770
73 தான் வருதுன்றப்ப இது இன்னுமே கூட சொல்லப்போனால் அஃபோர்டபுளாக இருக்குது சீட் ஹைட் மாதிரி விஷயத்தில். அப்படின்றப்ப ரெண்டு வெஹிக்கிளுமே ஷார்ட் ரைட்ஸுக்கு ஓரளவுக்கு கேப்பபிளான ஒரு வெஹிக்கிளாக தாங்க இருக்குது. சரி ஓகே ஃபைனலாக நம்ம இப்போ இந்த ரெண்டு வண்டியோட அந்த ஒரு ஆன் ரோட் ப்ரைஸிங் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுவோம். ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு நம்ம சுசுகியோட ஆக்சஸ் 125 பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 1,02,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,14,000 முடியுது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கிறது இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு ஒர்த்தபிளான ஒரு ப்ரைஸிங், சொல்லப்போனால் கொஞ்சம் அஃபோர்டபுள்னே கூட சொல்லலாம் இந்த ஒரு ப்ரைஸிங்கை. அதுக்கடுத்து நம்ம யமா ஃபெசினோ பொறுத்த அளவுக்கு இதோடைய பேசிக் மாடலே உங்களுக்கு 1,07,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,21,000 கிட்ட வரைக்கும் வருது. அப்படின்னா பார்த்துங்கப்பா ப்ரைஸிங் விஷயத்தில் குவைட் எக்ஸ்பென்சிவ் நம்ம சுசுகியை கம்பேர் பண்ணும்போது. ஓவரலாக இந்த கம்பேரிசனில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த ரெண்டு ஸ்கூட்டரில் எது பெஸ்ட்டுன்னு. பட் ஆனால் நம்ம சுசுகி ஆக்சஸில் என்ன ஒரு அட்வான்டேஜ் இல்லை ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா அதோடைய அந்த ஒரு வெயிட்டிங் பீரியட்ன்றது ரொம்பவே அதிகம். நீங்கள் இப்போ வண்டி வேணும் அது எங்கள் ஊரில் அப்படி இருக்குது, ஒருவேளை உங்கள் ஊரில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். ஏன்னா எங்கள் ஊரில் எப்படின்னா நீங்கள் இந்த வண்டி வேணும் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே போய் புக் பண்ணிடணும். அப்போ தான் இந்த வெஹிக்கிள் நம்ம நினைக்கிற கலரில் நம்ம நினைக்கிற வேரியண்ட்டு நம்மளுக்கு டப்புன்னு கிடைக்கும். பட் ஆனால் நம்ம யமாவோட ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு அந்த வெஹிக்கிளோட மைலேஜ்ன்றது ஒரு சூப்பரான ரேஞ்சு. எனக்கு மைலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்க, அது இல்லாமல் டிசைனும் எனக்கு அந்த வெஹிக்கிளோட டிசைன் பிடிச்சிருக்குன்றப்ப நிச்சயமாக நீங்கள் அந்த வெஹிக்கிள் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். அந்த ஒரு சுவிட்ச் கீர்ஸ் குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மி, மற்றபடி எல்லாமே ஓகே. பட் ஆனால் அந்த வெஹிக்கிளில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா அந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு ஷோரூம் உங்களுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் சப்போஸ் ஃபுல் பேமெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் வச்சிங்களேன், நீங்கள் ஷோரூம் போகிற அன்றைக்கி கூட வெஹிக்கிள் எடுத்து வந்துடலாம். அந்த அளவுக்கு யமகாவில் எங்கள் ஊரில் ஃபாஸ்ட்டாக இருக்கிறாங்க. உங்கள் ஊரில் எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் இது பண்ணுவீங்க. ஃபைனான்ஸ் பண்ணுறீங்கப்போ இன்றைக்கி போய்ட்டு நீங்கள் அந்த ஒரு இஎம்ஐ டீட்டெயில்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா அடுத்த நாளே உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க. அதுதான் கொஞ்சம் யமஹாவில் ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. நீங்கள் டப்புன்னு வண்டி வாங்கிட்டு வந்தாலும் சுசுகியில் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்க சரி ஓகே. அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் மாதிரி விஷயத்துலையும் நம்மளுக்கு யமஹா சுசுகி கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கிறாங்க. அதான் ரீசன். சரி ஓகே, அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்பேரிசன் ரிவ்யூ நம்ம இங்கே முடிச்சுவோம். இந்த கம்பேரிசன் ரிவ்யூவில் உங்களுடைய பெஸ்ட்டாக உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. தேங்க் ஃபார் ஜாயினிங். பை. See you later.